இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், கரூர், அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. உழவர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பரிந்துரைக்கப்படும் வேளாண் சார்ந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அறுவடை செய்த நெல் விதைகளை தற்போது நிலவும் வறண்ட வானிலையை பயன்படுத்தி நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்கவும். பின் தாளடி பருவத்தில் விதைத்த நெல் வயல்களில் நெற்பழம் நோயை கட்டுப்படுத்த கதிர் வரும் தருணம் மற்றும் பால் பிடிக்கும் தருணத்தில் 1 ஏக்கருக்கு ப்ரொபிகோனசோல் 200 மில்லி அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடு 500 கிராம் தெளிக்கவும். தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக தென்னையில் குறும்பை கொட்டுதலை தவிர்ப்பதற்கு ஒரு மரத்திற்கு 200 மில்லி தென்னை டானிக்கை வேர் மூலம் கொடுக்க வேண்டும். கால்நடைகளை ஒட்டுண்ணி தாக்கத்தில் இருந்து பாதுகாக்க குளம், குட்டை, நீர் தேங்கிய பகுதிகளில் மேய்ச்சலுக்கு விடுவதை தவிர்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி PNB உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 9/2/2026 திங்கட்கிழமை அன்று லாபகரமான முறையில் தீவன பயிர்கள் சாகுபடி குறித்த ஒருநாள் பயிற்சி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. ஆர்வமுள்ள இளைஞர்கள், தொழில் முனைவோர், சுய உதவி குழுக்கள் இப்பயிற்சியில் பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயக்குனர், பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம், பிள்ளையார்பட்டி, சிவகங்கை மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 09488575716. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தருமபுரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 140 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 46 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 16 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 94 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 78 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 82 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 26 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 64 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முட்டை கோஸ் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 22 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு 1 15 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 70 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 30 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 1300 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 1700 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 700 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 130 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 250 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 600 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 200 ரூபாய்க்கும், நந்தியாவட்டம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. பட்டுக்கூடுகளின் விலை நிலவரம். 5 வோல்ட்டின் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு தருமபுரியில் குறைந்தபட்சமாக 626 ரூபாய்க்கும், அதிகபட்சமாக 887 ரூபாய்க்கும், சராசரியாக 842 ரூபாய்க்கும், கோவையில் குறைந்தபட்சமாக 570 ரூபாய்க்கும், அதிகபட்சமாக 831 ரூபாய்க்கும், சராசரியாக 798 ரூபாய்க்கும், சேலத்தில் குறைந்தபட்சமாக 560 ரூபாய்க்கும், அதிகபட்சமாக 810 ரூபாய்க்கும், சராசரியாக 581 ரூபாய்க்கும்,
ஓசூரில் குறைந்தபட்சம் அதிகபட்சம் மற்றும் சராசரியாக 750 ரூபாய்க்கும், வாணியம்பாடியில் குறைந்தபட்சமாக 745 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 840 ரூபாய்க்கும் சராசரியாக 812 ரூபாய்க்கும், ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக 500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 771 ரூபாய்க்கும் சராசரியாக 672 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சா பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு குறைந்தபட்சமாக 5450 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5720 ரூபாய்க்கும் சராசரியாக 5052 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும்.